கலாமுக்கு எப்படியா நீங்கள்லாம் உதவியாளராக இருந்தீங்க, வீட்டிலேருந்து படிக்க அனுப்புனாங்களாம். இந்த மாதிரி இந்த பெண்ணு வந்து 10 மணிக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் போகுதான். என்ன நீ ஏன் வெளியில் போனேன்னு கேட்குறது. அப்போ பிள்ளைகளை வந்து படிக்க வச்சு மதுரையிலேருந்து அனுப்பிவிட்றாங்க. நீ வந்து ஹாஸ்டலில் இங்கே படிக்கிறீங்க. நீங்கள் ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளை எதுக்கு நீங்கள் 10 மணிக்கு போய் அங்கே போய் போகிறீங்க? இல்லை, இப்படி சொல்லக்கூடிய வாதம் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக மாறி ஆதரவாக கிடையாது. அந்த பெண்ணை வந்து படிக்கிற மாதிரி சமூக பொறுப்பு வேணும்ன்றதுக்காக நான் சொல்கிறேன். நான் நாட்டை நம்பணுமியா? நல்ல முதலமைச்சர், நல்ல காவல்துறை எங்களை காப்பாற்றுவாங்கன்னு அந்த பொண்ணு நம்பிச்சு. காந்தி என்ன சொன்னார்? நடு இரவிலே அதாவது ஒரு பெண் நகையை அணிஞ்சிட்டு வெளியில் வந்து அவள் கற்புக்கும் அவளுடைய பொருளுக்கும் ஆபத்து ஏற்படாமல் என்று இருக்கிறதோ அன்றைக்கு தான் உண்மையான சுதந்திரம் சொன்னார்ல. வச்சிங்களா? அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? நான் மனிதரையா நீங்கள்லாம் குற்றவாளிக்கு சாதகமாக பேசுகிறீங்களா? அவங்க சொல்லி இது பண்ணிட்டாங்கன்னா அதனால் வந்து அதை நியாயப்படுத்துகிறார். இப்படி கலாம் எப்படி ஒரு வச்சுருந்தாலே தெரியல, நியாயப்படுத்துகிறார். 2 மணிக்கு 10 மணிக்கு ஏன் போனாங்க அப்படின்னு. போயா 10 மணிக்கு, உன்னால் முடியலைன்னா நீ போ. உனக்கு என்ன, நீ எல்லாம் ஒரு நல்ல மனிதர், திறமையான மனிதர் ஆட்சியில் இருந்தால் இதை கட்டுப்படுத்துவாங்க. உனக்கு என்ன தெரியும் காவல்துறையை பற்றி? ஏபிசிடி தெரியாது. காவல்துறை பற்றி பேச அதுதான் காவல்துறை எதுக்கு நைட் ரவுண்ட்ஸ் போகிறான்? காவல்துறை பகலில் கூட எதுக்கு குற்றவாளிகளை கண்காணிக்கிறான்? மற்ற ஆட்சிகளெல்லாம் இந்த மாதிரி நடந்ததா? பாலியல் பலாத்காரங்கள் இரும்பு கரும் குண்டு அடக்கினார்கள் ஜெயலலிதா இருக்கும்போதெல்லாம். எம்ஜிஆர் இருக்கும்போதெல்லாம் இப்படி நடந்திருக்கா? பாருங்கள், இரும்பு கரும் குண்டு அடைக்கினாங்க. ஒரு நாள் தப்பு நடந்தால் அந்த அதிகாரியை மறுநாளே ஜெயலலிதா தூக்கிடுவாங்க. வேறு அதிகாரி, நல்ல அதிகாரி போடுங்க, அந்த மாவட்டம் மோசமாக இருக்குன்னு. இதுதான் ஆட்சியாளர்களின் வேலை. ஏபிசிடி கூட தெரியாமல். இப்போ அடுத்ததுக்கு வரேன். விஜய் கட்சியில் சேர்ந்த பெண்கள்லாம் விபச்சாரிகளாம். அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறோம். அண்ணாவாக இருந்தாலும் அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், பொட்டாட்டியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு தற்குறி கூட்டம் இங்கே இருக்கு. எவ்வளவு தைரியமே அந்த நாட்டில் இருந்து பேசுகிறதுக்கு உங்களை மாதிரி ஆளுங்க. சொல்கிறார், விஜய் கட்சியில் இருக்கிற பொம்பளை பெண்கள் இருக்காங்க விபச்சாரிகள்னு சொல்கிறீங்களே. யாரோ ஒரு பெண்ணு சொல்லியிருக்கலாம், விஜயை நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு வீட்டில் சொல்லி இது பண்ணுறவங்கள கூட நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அந்த 2-3 பெண்கள் வந்து அந்த மாதிரி சொன்னால் விஜய் கட்சியில் இருக்கிற ஒட்டுமொத்த பெண்களும் விபச்சாரிகளா? யார் உங்களுக்கெல்லாம் எந்த யூனிவர்சிட்டியா படிச்சுட்டு வந்தீங்க? கேவலமான மனிதர், கேவலமான சிந்தனை.